வெல்கம் டு இணையதள ES Academy. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 7 டாக்கியோமெட்ரி சர்வே நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம டே 1 டே 2 லெஃப்ட்ல போட்டுருந்தோம். டே 6 வரைக்கும் போட்டுருப்போம். டே 7 போட்டது. டே 7 போட்டோம் அப்படின்னா கான்ட்ரிங் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சர்வே அண்ட் டிராஃப்ட்மேனுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா? ஏன் ஜனவரி 19 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஈஸியான சப்ஜெக்ட் ITI லெவலு உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா நான் GS சரியா பண்ணல சார் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் GS பண்ணவே இல்லை. அதனால நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்ளை பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது அப்ளை பண்ண நிறைய பேர் எழுதவே இல்லை. ஏன்னா JDO எக்ஸாம் லெவல்லாம் எழுதவே இல்லை. அப்ளை எழுதணும் சரியா எழுதாமலும் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இறங்கி படிச்சீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் 185+ இதில் அடிக்க முடியும். நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். நான் மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு கிளாஸ் கவனிச்சு போனீங்க 185 கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம். ஸோ மெயினாக தேவை மெட்டீரியல் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. தென் டெஸ்ட் போட்டு பாருங்க. இதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வாங்குங்க. நம்மகிட்ட தமிழ்லையும் மெட்டீரியல் இருக்கு, இங்கிலீஷ்லையும் மெட்டீரியல் இருக்கு. மெட்டீரியல் வாங்குங்க. அப்புறம் தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து புரியலன்னா கிளாஸ் சேருங்க. தென் டெஸ்ட் போட்டு பாருங்க. டெஸ்ட் கண்டிப்பா போடுங்க. நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்தாலே கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். டெஸ்ட்ல எல்லா கொஸ்டினும் கவர் ஆயிடும். ஓகேவா? ஓகே, நம்ம டெமோ கிளாஸ் பார்ப்போம். ஓகே, டாக்கியோமெட்ரி சர்வேயிங். அது என்ன சார் டாக்கியோமெட்ரி சர்வேயிங் அப்படின்னா நாம தியோர் செட்டிங் பார்த்தோம். தியோர் லைட்ல எக்ஸ்ட்ராவா ஒன்று ஆட் பண்றோம். நார்மல் தியோர் லைட்ல ஸ்டேடியா டயஃப்ராம் ஆட் பண்ணா அது பேர் டாக்கியோமெட்ரி. புரியுதா? தியோர் லைட்ல ஓகேவா? தியோர் லைட்ல ஸ்டேடியா டயஃப்ராம் ஆட் பண்ணா அது பேர் டாக்கியோமெட்ரி. இங்க பாருங்க எப்படி சொல்றாங்க. டாக்கியோமெட்ரி என்ன சார் அப்படின்னா டாக்கியோமெட்ரி நத்திங் பட் a தியோர் லைட் ப்ரொவைட் வித் ஸ்டேடியா ஒயர். புரியுதா? அது நார்மல் தியோர் லைட்ல பிளஸ் ஸ்டேடியா ஒயர். புரியுதா? தியோர் லைட் பிளஸ் ஸ்டேடியா ஒயர். தியோர் லைட் பிளஸ் ஸ்டேடியா டயஃப்ராம் சேர்ந்ததுன்னு சொல்றோம் டாக்கியோமெட்ரி நம்ம சொல்றோம். அது என்னன்னா ஸ்டேடியா ஒயர் இருக்காது. அப்படின்னா அது வந்து தியோர் லைட் ஸ்டேடியா டயஃப்ராம் இருந்துச்சுன்னா அது நம்ம டாக்கியோமெட்ரி சொல்றோம். ஓகேவா? டாக்கியோமெட்ரி யூஸ் பண்றோம். டாக்கியோமெட்ரி இஸ் த டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் மெத்தட். டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். புரியுதா? ஸோ டாக்கியோமெட்ரிங்கிறது டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ற மெத்தட் தான். இது என்னன்னா தியோர் லைட் பிளஸ் ஸ்டேடியா ஒயர் சேர்ந்தது. இது வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து டாக்கியோமெட்ரினா இதுதான். சரி, எப்படி சார் இருக்கும்? படத்தை காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். சென்ட்ரல் கோட் இருக்கும், ரெண்டு சைடு டயஃப்ராம் மேலே கீழே இருக்கும். ஸோ நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, பட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? என்ன சொல்றேன்? டயஃப்ராம் சச் as தியோர் லைட் consists 2 additional hair equal to சென்ட்ரல் ஹேர். அது சென்ட்ரல்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 2 ஹேர் இருக்கும். புரியுதா? இப்போ சென்ட்ரல்ல இருந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இங்கே ஒரு ஹேர் இருக்கும், இங்கே ஒரு ஹேர் இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். சரி, டயஃப்ராம். அடுத்து ஸ்டேடியா ராட். ஸ்டேடியா ராட்னா ஒரு ஸ்டாப் மாதிரி, லெவலிங் ஸ்டாப் தான். ஸ்டேடியா ஸ்டாப் which longer than ஆல் கொஸ்டின் கேட்பாங்க. எது லாங்கா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. லெவலிங் ஸ்டாப் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டேடியா ராட் இஸ் லாங்கர் than தி ஆர்டினரி லெவலிங் ஸ்டாப். லெவலிங் ஸ்டாப்பை விட ஸ்டேடியா ராட் லென்த் வந்து அதிகம். புரியுதா? லெவலிங் ஸ்டாப்பை விட ஸ்டேடியா ராட் லென்த் வந்து என்னது? அதிகம். எப்படின்னா அந்த லென்த் ஆஃப் சைட் இஸ் மோர் தென் 100 மீட்டர் இந்த ராட் ஸ்பெசிஃபிக் பண்ணிப்போம். அது லென்த் வந்து 100 மீட்டர் மேலே போகுதுன்னா ராட் நம்ம ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவோம். எதில் லென்த் இருக்கும்? லென்த் ஹைட் வந்து இருக்கும் 4 மீட்டர் லாங்கில் இருக்கும். பார்க்க கிளியர் இருக்கும். லீஸ் கவுண்ட் கேட்பான் 0.001 மீட்டர். ஸ்டேடியம்ங்கிறது லெவலிங் ஸ்டாஃபோட லென்த் அதிகம். எக்ஸாம்பிள் 4 மீட்டர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதோட லீஸ்ட் கவுண்ட் LCMல 0.001 மீட்டர். ஓகேவா? இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்டேடியா ராட். இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்மியாக எடுத்தோம்னா ஆன்லைன் லெவலிங் ஸ்டாப் நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் அதிகமாக போனால் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டேடியா ராட். கம்மியான டிஸ்டன்ஸ் நமக்கு லெவலிங் ஸ்டாப்பே போதும். புரியுதா? சரி, பிரின்சிபல் ஆஃப் டாக்கியோமெட்ரி என்ன சார் கேட்பாங்க கொஸ்டின்ல. டாக்கியோமெட்ரியோட பிரின்சிபல் என்ன? எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி இயங்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன தெரியும்னா டாக்கியோமெட்ரி பேஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி எந்த ப்ராப்பர்ட்டினா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி அது இயங்குது. எப்படி சார் அப்படின்னா பாருங்க. இப்போ டாக்கியோமெட்ரி ரீடிங் நான் சொல்றேன். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுவாங்க? நீங்க ஃபிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ ஏங்கிறது என்ன பண்ணுவாங்க? லெவலிங் ஸ்டாப் வைக்கிறாங்க.
என்ன சொல்லணும்னா வைப்பாங்க. ஸோ வச்சு பார்க்குறப்ப என்ன நமக்கு 3 ஹேர் இருக்குமா, நமக்கு இந்த 3 ஹேர் இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணும் டாப் ஹேரையும் பாட்டம் ஹேரையும் பார்க்குறப்ப ஒரு ரீடிங் கிடைக்கும். இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு இப்படி இருக்குமா. ஸோ இது என்ன அப்படின்னா இதுதான் இது, அதே மாதிரி இதுதான் இது, புரியுதா. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 வகை கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த கேப் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த D1 டிஸ்டன்ஸ் அடுத்து என்ன பண்றோம், தள்ளி வைக்கிறோம். D டிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம், நம்ம தள்ளி வைக்கிறோம். ஸோ அங்கே பார்க்குறப்ப என்ன ஆகும், 2 ரீடிங் கிடைக்கும். அடுத்து தள்ளி வைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, இதை நம்ம S1 S2 S3 நம்ம சொல்றோம். ஓகேவா, தள்ளி என்ன பண்றோம்னா வைக்கிறோம். ஓகேவா, ஸோ வைக்கிறப்ப என்னன்னா ஃபார்முலா பாருங்க, D1 by S1, D1 டிஸ்டன்ஸ், அங்க பாருங்க D1 டிஸ்டன்ஸ், D1 by S1, D2 by S2, D3 by S3. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சார் அப்படின்னா ஈக்குவல் டு F by I க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, கொஸ்டின் கேட்பாங்க. F by Iங்கிறது கான்ஸ்டன்ட், அது என்ன கான்ஸ்டன்ட் சார் அப்படின்னா எக்ஸாம் கேட்பாங்க மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். 2 விதமான கான்ஸ்டன்ட் இருக்கு. ஓகேவா, ஒன்னு IT கான்ஸ்டன்ட் இருக்கு, ஒன்னு மல்டிப்ளை கான்ஸ்டன்ட். இது வந்து மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். F by I is the multiplying constant. எக்ஸாம்ல கேட்பாங்க. Fனா ஃபோக்கல் லென்த், Iனா ஸ்டாடியோட இன்டர்செப்ட். எக்ஸாம்ல கேட்பாங்க F by I is what அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா, சோ ஓகே, இதான் வந்து ஸ்டேட் டயக்ராமெட்ரில எப்படி நடக்குது. ஓகேவா, இதான் வந்து ஸ்டேட் டயக்ராமெட்ரி, இப்படிதான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, உள்ள இருக்க D டிஸ்டன்ஸ் F V, இவங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இங்கே இமேஜ் டிஸ்டன்ஸ் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓங்கிற என்ன சார், ஆப்டிகல் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஓகேவா, அதே மாதிரி ஐங்கிறது லென்த் ஆஃப் த இமேஜ், ஐனானது லென்த் ஆஃப் த இமேஜ். தென் எஸ்ங்கிறது ஸ்டாஃப் இன்டர்செப்ட், இதுதான் வந்து ஸ்டாஃப் இன்டர்செப்ட், இது லென்த் ஆஃப் த இமேஜ். ஓகேவா, எஃப்ங்கிறது ஃபோக்கஸ், டிங்க வெர்டிகல் ஆக்சிஸ், எஃப்னு ஃபோக்கல் லென்த், டி டிஸ்டன்ஸ் சென்டர் பற்றி தான் வெர்டிகல் ஆக்சிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, ஸோ ஒன்று கொடுத்துருப்பான், இங்கிட்ட இமேஜ், இங்கிட்ட ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம சும்மா தெரிஞ்சவங்க. என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா டேரக்டாக இந்த ஃபார்முலா, டிரைவ்லாம் பண்ண வேணாம், டிரைவ்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. லாஸ்ட்டாக ஃபார்முலா கேட்பாங்க, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கே போகிறேன். D equal to F by I is F by I into S F plus D. கேட்பான், இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, F by I into S plus F plus D. அடிக்கடி எக்ஸாம் கேட்குறேன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி சார், இது என்ன இது என்ன அப்படின்னா 2 கான்ஸ்டன்ட் இதில் இருக்கு. ஓகேவா, F by I F plus Dங்கிறதும் டயக்ராமெட்ரியோட கான்ஸ்டன்ட்ஸ். சரி, F by I எப்போ சொன்னேன், மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். இது என்னது, F by I is the மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். இது என்ன சார், இது வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். இது என்னது, இது வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். F plus D is the additive constant. ஸோ 2 கான்ஸ்டன்ட் தான் உங்களுக்கு. ஓகேவா, நார்மலா D ஈக்குவல் என்ன சொல்லுவோம்னா F by I into S, இது ஒரு இது பிளஸ் F plus D. ஓகேவா, இதுவும் என்னது கான்ஸ்டன்ட். புரியுதா, முக்கியமான கேள்வி எக்ஸாம் கேட்பாங்க. சப்போஸ் அனலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன லென்ஸ் அனலிட்டிக் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா என்னன்னா மல்டிப்ளை கான்ஸ்டன்ட் வந்து 100. ஓகேவா, அதோட வேல்யூ என்ன 100, அதோட வேல்யூ என்ன 100, அதோட வேல்யூ என்ன 0, அதோட வேல்யூ 100, அதோட வேல்யூ 0. எப்போ அப்போனா அனலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா மல்டிப்ளை கான்ஸ்டன்ட் வந்து 100, ஐடி கான்ஸ்டன்ட் 0. எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா, ஸோ F by I வேல்யூ வந்து 100. ஓகேவா, F plus Dங்கிறது 0. இது எப்போ சார் அப்படின்னா இந்த லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா மட்டும். ஓகேவா, எக்ஸாம்ல கேட்பாங்க, மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் சம் கேட்பாங்க. ஓகே, வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்போ டிஸ்டன்ஸ் சம் கேட்பாங்க. டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம்மிட்ட கேட்பாங்க. D1 கேட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க, சம் பண்ணி போட்டுருவாங்க. ஏன்னா S நம்மளுக்கு தெரியும், S ஸ்டாஃப் இன்டர்செப்ட், அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் போட்டால் நமக்கு D1 D2 D3 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, சில டைம் கான்ஸ்டன்ட்டும் கேட்பான். பாருங்க, ஒரு சம்மில் பாருங்களேன், இப்போ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா D1 கொடுத்துருக்காங்க, S1 கொடுத்துருக்காங்க, D2 இருக்கு, S2 இருக்கு. கேட்கறது கான்ஸ்டன்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும், ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், நமக்கு
சால்வ் பண்ணி போட்டோம்னா நமக்கு 2 விதமான ஆன்சர் வரும். சால்வ் பண்ணால் நமக்கு FBI வரைக்கும் நமக்கு கிடைச்சிரும். FBI என்ன வருது 99.50. ஓகேவா, அன்லிமிட்டட் இருந்தால் 100 நம்ம எடுத்துக்கலாம். சால்வ் பண்ணி போட்டோம்னா 99.50. F plus D வருது 1.50. புரியுதா? இந்த மாதிரி சம்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்கியோமெட்ரி இருக்கு. ஓகே, மெத்தட்ஸ் ஆஃப் டேக்கியோமெட்ரியில் ஸ்டேடியம் மெத்தட், டான்ஜென்ட் மெத்தட்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக கவனிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்மகிட்ட கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம சர்வேயர், டிராஃப்ட்மேன், JDO, AE எல்லாமே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் சேரணும் அப்படின்னா 7708197281 நம்ம கால் பண்ணீங்க அப்படின்னா கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு. ப்ளஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. CBT மூலம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, CBT மூலம் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் PDF-ம் கொடுக்கும். CBT, PDF ரெண்டுமே கொடுத்து நம்ம டெஸ்ட் போயிட்டு இருக்கு. மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நம்மகிட்ட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. ஓகேவா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க சர்வே படிக்கிறீங்க டிராஃப்ட் கண்டிப்பாக நம்மகிட்ட கிளாஸ் ஜாயின் முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக 185 மினிட்ஸ் தான் வாங்கணும். GS வந்து 60-70 தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ல 190 மேலே பண்ணுங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஓகே, சப்ஜெக்ட் 190 மேலே போனால் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நம்ம 180 போகலாம். படிக்க ஆரம்பிங்க. இப்போயே படிக்க ஆரம்பிச்சா நீங்கள் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, தேங்க்யூ.